திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் நிச்சயம் திமுக மட்டுமே. உரிய நடவடிக்கையை நீதிமன்றம் மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியலின் விளையாட்டு எந்த அளவிற்கு மிக மோசமாக மாறும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அரசியலுக்காக அப்பாவி மக்களிடம் உங்களது சேட்டைகளை காட்ட வேண்டாம், உங்களது அரசியலை காட்ட வேண்டாம் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். சில முக்கியமான கேள்விகளையும் நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறியதற்கு காரணம் திமுக சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் என்றும், 4 மாவட்டங்களில் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியதற்கு பிறகு நடந்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் திமுகவின் சுயநலத்திற்காகவும் அவர்களது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மட்டும்தான் நடைபெற்றிருப்பதாகவும், இது முழுக்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு திமுக ஆட்சி கலைக்கப்படும். பிறகு ஆட்சி மாற்றத்தின் பொழுது ஒவ்வொரு நபர்களும் இந்த கரூர் சம்பவத்திற்கு தொடர்புடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கூண்டோடு சிறையில் அடைக்கப்பட்டு திமுகவின் ஆட்சியும் கலைக்கப்பட்டு தமிழகத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிகளை எடுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி நல்லவர் போல் அவர் செய்தியாளர்களை சந்தித்து விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குவது உண்மையா? அதை ஏன் அவரால் வெளியிட முடியவில்லை? உயிரிழந்தவர்களை வைத்து அரசியல் செய்வது தாவேகாவா அல்லது திமுகவா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் சென்னைக்கு போய்விட்டார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று கூறுகிறார் செந்தில் பாலாஜி. அவர் ஒருவேளை வந்திருந்தால் அனைத்திற்கும் விஜய்தான் காரணம் என்று அவரது மனதை சுக்குநூறாக உடைத்திருப்பார்கள். அங்கு அசம்பாவிதங்களும் நடைபெற்றிருக்கும் என்பதையும் வழக்கறிஞரிடமிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா வேண்டாமா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.